டு எம்எஸ்டிஜி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா விநாயகர் ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு கடாய் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சு அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி வந்ததும் நல்லா கருகு விடாமல் வறுத்து எடுத்துட்டு அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாய் வச்சு நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நான் இப்போ அணில் கொழுக்கட்டை மாவு தான் நான் 2 கப்பு எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் லைட்டாக வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் 2 கப்பு மாவை இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா மாவு வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் எல்லா அளவுமே 2 கப்பு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் 2 ஸ்பூனு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து செய்யும்போது நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம மாவு வறுக்கும் போது 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்குங்க. நல்லா சூப்பராக விரிசல் இல்லாமல் வரும். இப்போ 3/4 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா தளன்னு கொதிக்கணும் இந்த தண்ணி. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுடு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கை வச்சு கலக்காதீங்க, கரண்டி வச்சு கலங்க. ஏன்னா சூடாக இருக்கும் தண்ணி. கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கரெக்டான அளவு 2 கப்பு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணி அளவு. தண்ணி பத்தலைன்னு சொல்லிட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடுத்து பாருங்க கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது நல்லா கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம கை வச்சு கரண்டியில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துட்டு நம்ம கை வச்சு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு தான் இருக்கும் மாவு. நம்ம இப்படி செய்யும்போது நல்லா சாஃப்டாகவும் மைதா சேர்த்து வறுக்கும்போது நல்லா சாஃப்டாகவும் விரிசல் இல்லாமல் உடையாமல் நல்லா சூப்பராக வரும் கொழுக்கட்டை. நான் இப்போ அந்த வேர்க்கடையில் வறுத்ததை தோலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பல்சில் போட்டு ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததும் பல்சில் போட்டு எடுக்கணும், அரைச்சிடாதீங்க. அதே 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா குறைப்பாக அரைச்சின்னு வந்துடலாம். நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது, அதனால் குறைப்பாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் கொழுக்கட்டை நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ரொம்ப அரைக்காமல் வேர்க்கடலையாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வறுத்துட்டு பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. மாவும் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு பிளேட்டை போட்டு
ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லை பால் கவரோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு கவரை வச்சு அது மேலே எண்ணெயை தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம இப்போ ஒரு பால் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து உருண்டை பண்ணி அந்த மாவை எடுத்ததை ஒரு பிளேட்டு போட்டு மூடிக்கலாம். இந்த மாதிரி வச்சு கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிசாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கலாம். இப்போ பூரணத்தை வச்சு இந்த ஓரமும் நல்லா ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒட்டணும். ஒட்டிட்டு கீழே வச்சு பிளேட் மேலே வச்சு ஒரு வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பூர்ணம் நம்ம வேக வைக்கும் போது வெளியே வராமல் இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி செய்யலை. வருங்க, நல்லா சூப்பராக பஞ்சு போல் பூ போல் நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இன்னொரு டைம் செஞ்சு காமிக்கிறேன். மறுபடியும் ஒவ்வொரு வாட்டியும் எண்ணெய் தேய்க்கணும். கவர் மேலே கைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கணும். ரவுண்ட் ஷேப்பில் மறுபடியும் தட்டிட்டு நம்ம கையில் எடுத்து கூட இந்த அளவுக்கு தடிசும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் தட்டிட்டு மறுபடியும் பூரணத்தை வச்சு கையில் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒட்டிடலாம். நல்லா கார்னரில் நல்லா அழுத்தி விடணும். அவ்வளோதான், இது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இது மாதிரி நான் கையில் செய்கிறப்போ கையில் செய்ய தெரிஞ்சால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் அச்சியை எதுவுமே தேடுறதில்ல, இது மாதிரி தான் செய்வோம் கையிலேயே. அது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன். நல்லா குழியாக கொட்டாங்குச்சி மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சுட்டு அழகாக வந்துடுச்சு பாருங்கள் கையில் செய்கிறது. இதுமாரி பூர்ணம் வச்சு மறுபடியும் அதேமாரி மடிச்சுக்கலாம். மடித்து விட்டுட்டு வச்சு கரெக்டாக வந்துச்சு பாருங்க. இப்போ வந்து அச்சில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்ல உருண்டை கொஞ்சம் பெருசாக எடுத்துங்க. அச்சியில் செய்யறதுக்காக இருந்தால் பெரிய உருண்டையாக எடுத்து நல்லா மெலிசாக தட்டிட்டு நம்ம கையில் எடுத்துக்கலாம். அந்த கொழுக்கட்டை அச்சியில் கொஞ்சம் எண்ணெயை அது மேலே எடுத்து வச்சு பூர்ணத்தை வச்சுக்க நல்லா அழுத்தி விட்டுருங்க. எல்லா பக்கமும் இது மாதிரி அழுத்தினா எக்ஸ்ட்ரா வர மாவெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம அச்சி கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம குழிக்கரண்டி வச்சு ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். குழிக்கரண்டி மேலே எண்ணெய் தேய்ச்சிங்க. இதுமாரி ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் தட்டிக்கலாம். கரண்டி வச்சு இந்த மாதிரி இது பண்ணால்
செய்ய தெரியாதவங்க கூட கரெக்டாக செய்யலாம். நல்லா குழி மாதிரி வந்துச்சு பாருங்கள். இது காலையில் செஞ்சால் சாயந்தரம் வரைக்கும் இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக பூ போல் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த எண்ணெய் இட்லி குண்டாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு, ஹோல்ஸ் இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்சிங்க இட்லி தட்டில். இது ஹோல்ஸ் இருக்கிறதால நான் இட்லி துணி போட்டுக்கிறேன், நனைச்சி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையை அந்த மேல் பகுதி மேலே வர மாதிரி வச்சிங்கன்னா உடையாமல் நல்லா அப்படியே நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே போலயே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கிக்கலாம். எல்லாம் அடுக்கியாச்சு. இப்போ நம்ம அந்த இட்லி துணி சரி பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக பூ போல் பஞ்சு பஞ்சியாக கிடச்சிச்சு நம்மளுக்கு கொழுக்கட்டை. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். MSDG குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.